அக்வைண்ட் இதோட தமிழ் மீனிங் ஒருவரை அல்லது தன்னை ஒன்றுக்கு பழக்கப்படுத்து அல்லது நன்கு அறிமுகமாக்கு. ஸோ அக்வைண்ட் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதை நம்ம டெய்லியும் பழக்கப்படுத்துறது, அதுக்கு நம்மளை பழக்கப்படுத்துறது. ஒருவரை அல்லது தன்னை ஒன்றுக்கு பழக்கப்படுத்து, ஒரு கம்ப்யூட்டரை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பழக்கப்படுத்துறது. ஜஸ்ட் அக்வைண்ட் வித் த கம்ப்யூட்டர். அடுத்தது அக்வைண்டன்ஸ் அப்படின்னா அறிமுகமான, நெருங்கிய நண்பர் அல்லாத, தெரிஞ்சவர், ஜஸ்ட் தெரிஞ்சவர், ரொம்ப ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. இப்போ எங்கள் அப்பா இருக்காருன்னா எங்கள் அப்பா கூட ஒருத்தர் வருவார், ஒரு 2-3 டைம் பார்க்கும்போது அவர் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனை அக்வைண்டன்ஸ். ஸோ ஃப்ரெண்டுனா ரொம்ப நாள் பழக்கமானவர்கள், நண்பர்கள். அக்வைண்டன்ஸ் அப்படின்றது அறிமுகமான, ஆனால் நண்பர் இல்லாத, ஜஸ்ட் தெரிஞ்சவர். ஸோ அப்பா கூட வரவரெல்லாம் நம்மளுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சவங்க. இஸ் ஜஸ்ட் அன் அக்வைண்டன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சவர் பார்த்திங்கன்னா பெரிய அண்ணன் அப்படின்றது ஒரு அண்ணா, அவர் எங்கள் அப்பா கூடவே வருவார். ஸோ அவர் ஒரு அக்வைண்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஞாபகப்படுத்தி இந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்வைண்ட், ஒன்றை அல்லது ஒன்றுக்கு பழக்கப்படுத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.